அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கவிஞர் விஜய் அவர்களின் தன்னம்பிக்கை கவிதைகளை பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு கவிதையும் நம்மளுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கவிதை தொகுப்பு நம்மளுக்கு வந்திருக்கு, கவிதை வரிகள் அப்படின்றத பார்க்கலாம். மிகவும் அருமையான வரிகள், பொருத்தமானதும் கூட. என்னன்னு பார்க்கலாமா? பரிசுகள் போதை தரும், தோல்விகள் போதனை தரும். பரிசுகள் போதை தரும், தோல்விகள் போதனை தரும். உதாசீன பேச்சுக்கள் ஏற்க மறுத்தால் மணிமகுடம் சூட தகுதி கிடையாது உனக்கு. அழகான வரிகள். உதாசீன பேச்சுக்கள் ஏற்க மறுத்தால் மணிமகுடம் சூட தகுதி கிடையாது உனக்கு என்று கவிஞர் கூறுவதை நம்ம கேட்கலாம். இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுகள் எப்பொழுதுமே நம்மளை அப்படி மிகச்சிறந்த மனிதனாக நம்ம மாறிட்டோம் அப்படின்ற ஒரு மிதப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போது சக மனிதனிடமிருந்து நம்மளை பிரித்து நம்மளை உயர்த்தி கொண்டாடுவோம். ஆனால் தோல்வி அடைந்தவன் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த தோல்விகளை வெற்றியாக்குவதற்கான பல வழிகளை கண்டுபிடிப்பான். அது என்னன்னா, அவனுக்கு ஒரு போதனைனா என்ன, நிறைய வழிவகைகள் கண்டுபிடிச்சு அதன் மூலம் பயணித்து புது புது செய்திகளையும் விஷயங்களையும் கற்று உணர்ந்து மிகவும் தேர்ச்சி அடைந்த மனிதனாக உருவாவதற்கு தோல்விகள் காரணமாக தோல்வி அடைஞ்சவனோட வரலாறை எடுத்து நம்ம பார்த்தோம்னா, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தோல்விகளிலும் ஒவ்வொரு கஷ்டங்களிலும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை தெரிந்து ஆராய்ந்து மிகச்சிறந்த மனிதனாக உருவாவதற்கு தோல்விகள் தான் முக்கிய காரணமாக இருக்கும். தோல்வி இல்லாதவங்களெல்லாம் மிகச்சிறந்த வெற்றியை அடைஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. நம்ம பல்பை கண்டுபிடிச்சாங்களே, மின்சாரத்தை கண்டுபிடிச்சவங்க, அவரால் எத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கெல்லாம் எதுவுமே திருப்தி தரவில்லை. அவரோட இலக்கு என்னவாக இருந்துச்சு, அதை நோக்கி தான் அவர் பயணித்தாரோ தவிர இடையில அவர் நிறைய கண்டுபிடிப்புகள் உலகத்துக்காக கொடுத்துருக்காரு. அவர் அது பெருசாகவே எடுத்துக்கல. அதுதான் தோல்விகள் நிறைய போதனைகள் தரும் அப்படிங்கிறத அவரோட வரிகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, உதாசீன பேச்சுக்கள் ஏற்க மறுத்தால் மணிமகுடம் சூட தகுதி கிடையாது உனக்கு. எப்பொழுதுமே உறவினர்கள் ஒரு சின்ன தோல்வி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, இவ்வளோதான், அவங்க இதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்ம காதுபடவே சொல்லுவாங்க. நம்ம இல்லாதப்போ மற்ற உறவினர்களிடம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த உதாசீன பேச்சுக்களை நம்ம எடுத்துக்கணும். காது கொடுத்து கேட்டுட்டு அதை மணிமகுடமாக நம்ம நினச்சிக்கணும். எப்படி நினச்சிக்கணும் அப்படின்னா, இந்த உதாசீன பேச்சுக்கள் நம்மளை அடுத்த செயலை செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்குது. அப்போது அவங்க இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே, அவங்க முன்னால் நம்ம தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் நம்ம மிகச்சிறந்த ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்ற மனசுக்குள்ளே ஒரு பொறி தட்டும். அப்போ தான் நம்ம மேலே மேலே ஓடுறதுக்காக போய்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ தான் நம்ம வெற்றிக்கனியை பறிப்போம். அப்போது உதாசீன பேச்சுக்களை ஏற்றுக்கணும், தோல்விகளை கொண்டாடணும் அப்படிங்கிறதான் கவிஞர் விஜய் அவர்களின் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. அதனால் பரிசுகள் பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு தராது. மாறாக தோல்விகளை கொண்டாடி அந்த தோல்விகளிலிருந்து புதிய செய்திகளையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் கண்டு உணர்ந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உலகத்தில் உயரமான மனிதனாக வளம் வர வாய்ப்புகள் அதிகம்.
இதுக்கு முக்கிய காரணம் என்னவென்னா, நம்ம உறவினர்கள் நம்மளை உதாசீனப்படுத்தி இவங்க இதுக்கு மேலே முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு உணர்த்துவது நம்ம இன்னும் மேலே மேலே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ தான் நம்ம ஒரு மிகப்பெரிய இடத்துல, சிறந்த இடத்துல, அதிகாரம் மிக்க இடத்துல நம்ம போய் அமரணும் என்றால் அந்த மணிமகுடத்தை சூட உதாசீன பேச்சுக்களை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றத கவிஞர் பா. விஜய் வரிகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.